வணக்கம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு டெசிஷன் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் அப் ட்ரெண்ட் போகுதா? இல்ல இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் போட்டு கீழ வரப்போறாங்களா? அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் வாங்க. இங்க குடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கங்க. வணக்கம் மெம்பர்ஸ். சாரிங்க, கொஞ்ச நாளா வீடியோ கரெக்ட்டா போட முடியறதில்ல. அ உடம்பு சரியில்லாதங்காட்டி போட முடியறதில்ல. நவ் இட்ஸ் ஓகே. இனி டெய்லியும் வீடியோ அப்டேட் பண்றேங்க. பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு என்ன ஆயிருக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஆ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ட்ரெண்ட் லைன் ஒரு டே சார்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது 24,150, 160 அந்த ஏரியால இருக்குங்க. ஸோ, மார்க்கெட் இன்னைக்கு இத கட் பண்ணி மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மார்க்கெட்க்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி அர்த்தம். இந்த 24,089 அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். நம்ம சாட்டர்டே வீக்லி வீடியோ சொல்லியிருந்தேன். இதுதான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா, இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் கீழ விழ ஆரம்பிச்சது. கரெக்ட்டா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால தான் இன்னைக்கு க்ளோசிங் குடுத்துருக்காங்க. இது ஒரு 26 மே அந்த டைம்ல இருந்து கீழ விழுக ஆரம்பிச்சதுங்க. இந்த இடத்துல இருந்து தான் கீழ விழுக ஆரம்பிச்சாங்க. ஸோ, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செஷன்ல இந்த இடத்துல க்ளோசிங் குடுத்துருக்காங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் கீழ போயிட்டுருக்கு, மேல போயிட்டுருக்கு. ஸோ, இன்னைக்கு ட்ரேடிங் 24,150க்கு மேல சஸ்டெயின் ஆகி பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா, ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஒரு மேல மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. வித்தின் 2 to 3 வீக்ஸ்க்குள்ள. இல்ல இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்றாங்கன்னா, திருப்பியும் இந்த ஜோன் அந்த 24,150லேருந்து 23,500 இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் திருப்பியும் வரக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஸோ, இன்னைக்கு பிரேக் அவுட் கிடைக்குமா? பிரேக் அவுட் கிடைச்சாலும் அது சஸ்டெயின் ஆகுமா? அப்படிங்கிறத இன்னத்த ட்ரேடிங்ல நம்ம பார்க்க முடியுங்க. இன்னைக்கு கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,056 அப்படிங்கிறது கீ லெவல்ங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்ல இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்குவல் லோஸ் எடுத்த மாரி காமிச்சிருக்காங்க. 24,020 அப்படிங்கிற இடத்துல ஈக்குவல் லோஸ் எடுத்திருக்காங்க. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிற மாரி ஃபார்ம் பண்ணி, இது 24,056 வரைக்கும் கீழ இறங்கலாம். இறங்கிட்டு அங்கருந்து ஒரு புஷ் இது 24,150 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் போலாங்க. இது ஒரு சினாரியோ. 24,056 கட் பண்ணாங்க அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 24,010 அதையும் கட் பண்ணும்போது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அதாவது முன்னத்த நாளோட க்ளோஸ் ஒரு 23,980 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழ இறங்கலாங்க. இதைய கட் பண்ணும்போது தான் 23,917 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இதுக்கு தகுந்த மாரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் ஜோனான 57,200க்கு மேல தான் ட்ரேடிங் செஷன் நடந்துட்டுருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸுங்க. 57,200க்கு மேல இருக்கும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. இது 58,500 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த எக்ஸ்பைரிக்குள்ள. ஓகேங்களா? ஸோ, 57,200 கட் பண்ணாம இருந்தாங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மேல போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இன்னைக்கு ட்ரேடிங்கோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 57,800 ஒரு ஹைங்க. அத கட் பண்ணும்போது 58,120 அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஹை வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 57,400 57,400 கட் பண்ணும்போது, நம்ம ப்ரீவியஸ் செஷனோட க்ளோஸ் 57,300 அதையும் கட் பண்ணும்போது 57,000 ரீடெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்னு இங்க பார்க்க வேண்டியது, திருப்பியும் இதுல கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் போறாங்க. இந்த மாரி கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் போனாங்கன்னா, ஒரு 500 பாயிண்ட் இந்த இடத்துல கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு 500 பாயிண்ட் மூவ் இந்த 57,500லேருந்து 58,120 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் பட்சத்தில்.
அதில் ஒரு ஹர்டில் பார்த்தீங்கன்னா 57,800 ஒரு ஹர்டில் இருக்கலாம். இதை கட் பண்ணுறாங்களா, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்துடலாங்க. நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.